blow you away. Alright. கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி இவங்க தான் மதுரையை கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. சரி நம்ம போய் பார்த்துருவோம் அவங்கள அப்படின்ட்டு. உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. ஏன்னா ஒரு நல்ல மீடியம்ல நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை போடுங்க. கண்டிப்பா நீங்க என்ன சமுதாயத்துக்குள்ள போடுறீங்களோ அதுதான் சமுதாயமா மாறும். அதனால நல்ல ஆக்கப்பூர்வமான எப்படி இது 25th ஃபிலிமோ அது மாதிரி எங்களுக்கு 200k இன்ஸ்டாகிராம்ல. வெல்கம் டு மதுரை. உங்களுக்காக வந்து மட்டன் சுக்கா, கொத்து பரோட்டா, குழம்பு ஸ்பெஷல் கொத்து பரோட்டா. நானும் மதுரை தான். பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. மதுரைக்கு வந்தா மறக்காம சாப்பிடுவேன் அப்படின்னா என்ன ஃபுட்? அம்சாலிட்டு சாப்பிடுவேன், சூப்பர். சந்திரன் சாப்பிடுவேன், சூப்பர். ஜெகதண்டா சாப்பிடுவேன், எல்லா இடத்துலயும் சாப்பிடுவேன், அடிக்கடி வருவேன். சூப்பர். இப்போ தங்கத்தக்கர் பாட்டுக்கு கூட மதுரையோட செல்ல பிள்ளையா மாறி ஒரு செகண்ட் ஒரு ஹோம் மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு. ஸோ பிடி சாருடைய மாதிரிலாம் இல்ல, ஹோம் தான். நானும் மதுரைக்காரன் தான்டா. பிடி சாருடைய அந்த ஒரு செகண்ட் வரவேற்பு மதுரையில எப்படி இருக்கு? மொத்தமா இருக்கு. தக்காளி மாதிரி அப்படியே அழகா ஆப்பிள் மாதிரி வந்தேன். இப்ப பாருங்க பைனாப்பிள் மாதிரி ஆயிட்டேன். அடுத்தடுத்து நம்ம பிடி சார் படத்துக்கு எனக்கு நீ கேக்குற கேள்வியே காதுல போக மாட்டேங்குது. ஏன்னா டேஸ்ட் நல்லா இருக்கு, எல்லாம் மக்கள் நல்லா இருக்காங்க. எது இது பண்றதே தெரியல. சாப்பிடல, ஜாலியா பேசுங்க. தூத்துக்குடி அப்படி இப்படி அலைஞ்சிட்டே இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு தெரியல, அதனாலதான் வாங்கிட்டு வந்தோம். நன்றி நன்றி, லவ் யூ. சூப்பர்ண்ணே. ஸோ அடுத்தடுத்து நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ்ல எப்படிங்க என்னென்ன மாதிரி படங்கள் அடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க? வந்துட்டே இருக்கு, நிறைய நல்ல படங்கள் இருக்கு. பாருங்க டைரக்டர் வராரு. ஏன் அப்படி பதட்டத்துல நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா, வெளியில நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. நான் இப்ப வெளில போகணும். ஆபீஸ் ரூம்ல இந்த சிவாஜி படத்துல வர மாதிரி ஆபீஸ் ரூம்ல கோடி அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கோம். டைரக்டர் இவர் தான் நம்ம பிடி சார் படத்தினுடைய டைரக்டர். இதெல்லாம் மதுரையோட ஸ்பெஷல். இது மாதிரி மதுரை வந்துருக்கீங்க? வந்துருங்க. ஆனா எல்லாருமே சொல்லுவாங்க அப்ப சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்கா? கேட்டே இருந்தோம் சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும். அதாவது நிறைய இடத்துல பொக்கே கொடுத்து வர இருப்பாங்க. நான் அங்க நின்று பாத்துட்டு இருந்தேன், பேசிட்டு இருந்தாங்க. அவரோட தனியா சாப்பிடுறேன். என்ன ப்ரமோஷன் திடீர்னு இதை எடுத்துட்டீங்களா, வழி விடுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு. நமக்கு சோறு தான் முக்கியம். அப்ப அந்த கேமரா எல்லாம் பார்த்து வரல, மாசத்தை பார்த்து வந்துருக்கீங்க. எப்படி இருக்கு மதுரையில நம்ம பிடி சார் படத்துக்கு? சூப்பரா இருக்கு ரெஸ்பான்ஸா. இப்ப பேசிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து என்கிட்ட தனியா கூப்பிட்டு நீ தான் டைரக்டர் ஆனாங்க. நான் பயந்துட்டேன், ஐயோ ஏதோ திட்ட கிட்ட போறாங்களான்னு. ஒரு 5 நிமிஷம் என்னை பாராட்டிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு 2 விஷயத்த சொன்னாங்க. அதை என்னால சொல்ல முடியாதுங்க, ஆனா அவங்க 2 விஷயத்த சொன்னாங்க. ரொம்ப உருக்கமா இருந்து சொல்லி இந்த படம் அவங்களுக்கு எவ்வளவு இங்க முக்கியமா இருந்ததுங்கிறதையும் சொன்னாங்க. ரொம்ப என்னோட நம்பர்லாம் கேட்டு வாங்கிட்டு சொல்லிட்டு போனாங்க. அவங்க வீட்டுல யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட பேசணுமா, கண்டிப்பா அவங்க பேசியே ஆகணும்னு சொல்லி ரொம்ப நிகழ்ச்சியா இருந்துச்சு அந்த இடத்துல இருந்து போனப்ப. சோ இவங்களுக்கு, பெண்களுக்கு, அம்மாக்கு அவங்க எல்லாம் அப்படி ரிசீவ் பண்றாங்கிறத பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த படத்தோட ஸ்பெஷல்னா உங்களுக்கு வந்து ஒரு படத்தோட மதுரையோட ஸ்பெஷல் தான் 25th மியூசிக்கல் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு க்ளோஸ் டு ஒரு ஆர்ட் ஃபிலிம். சொல்லுங்க. சாரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 25 ஃபிலிம்ஸ் போனது தெரியல. ஹாப்பியா இருக்கு, ஜாலியா இருக்கு. அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி இவங்க தான் மதுரையை கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. நம்ம போய் பார்த்துருவோம் அவங்கள அப்படின்ட்டு. உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. ஏன்னா ஒரு நல்ல மீடியம்ல நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை போடுங்க. கண்டிப்பா நீங்க என்ன சமுதாயத்துக்குள்ள போடுறீங்களோ அதுதான் சமுதாயமா மாறும். அதனால நல்ல ஆக்கப்பூர்வமான எப்படி இது 25th ஃபிலிமோ அது மாதிரி எங்களுக்கு 200k இன்ஸ்டாகிராம்ல. So let's celebrate with PT sir team. மட்டன் சுக்காவும் கொடுத்து பாத்தியா கார்த்தி மதுரை எப்படின்னு 200k celebration. Let's wait team with PT sir team. உண்மையிலே unexpected. ஆமா, 200 ஸ்பெஷல் உங்களோட செலிப்ரேட் பண்ணுவோம். உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்ல என்னென்ன இப்ப நான் எழுதிட்டு இருக்கேன். இன்னும் தளபதி பண்ணேன், சூப்பர் ஸ்டார் பண்ணேன். ஆனா நான் இந்த இன்டர்வியூ மறக்கவே மாட்டேன். பண்ணதே இல்லை. இப்படி எழுதிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல முடிச்சோம்னா அடுத்து ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அப்ப முடிக்க போறோமா? இதை நான் சாப்பிட இல்ல, நீங்க தாராளமா சாப்பிட்டு முடியிறப்ப முடிச்சுக்கலாம். எங்க அம்மாட்ட சொல்லிக்கிறேன் ஹாட் பாக்ஸ் வீட்டுல அம்மா செஞ்சதா? இல்ல அம்மாவோட ஹாட் பாக்ஸ். அம்மாவோட ஹாட் பாக்ஸ்லாம் கொண்டு போய்
கொடுத்துருங்க. இதெல்லாம் எடுத்து மிஸ் ஆயிடுச்சுன்னா வந்தானுங்க 2 பேரு கார்த்தி ஆதின்ட்டு அவனுங்க கொண்டு போயிட்டாங்க அந்த ஹாட் பாக்ஸ் அப்படின்னு உங்க அம்மா சொல்லிட்டு போறாங்க. 10 வருஷத்துக்கு அடுத்த படம் போஸ்டர் இவன் தான் ஹாட் பாக்ஸ் எடுத்தாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஆளாவோட இருக்கு போய் ஹாட் பாக்ஸ் குடியா. அது என்ன இப்போ நம்மளோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி வந்துட்டு இருக்கு? முதல்ல பிடி சார் பயங்கரமா போயிட்டு இருக்கு. சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பிச்சிட்டு ஓடிட்டு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஸ்கூலுக்கு போகாதவங்களுக்கும் பிடிச்ச ஒரே சார்னா அது பிடி சாரா தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆனா இது முடிச்ச உடனே சக்சஸ்க்கு அப்புறம் அடுத்த விஷயங்கள் அப்டேட் பண்றேன். வந்துட்டாங்க, கூட்டம் அதிகமாயிடுச்சு. வரும்போது சொல்லுங்க, நம்ம டேபிள்ல விருந்து வச்சிருக்கோம். சூப்பர், எங்க விருந்து வச்சாலும் வரேன். நீங்க விருந்து வைக்கிறதா சொல்லுங்க, வந்துடுறேன். ஆனா இந்த லோகோ மட்டும் வச்சிருக்கேன். இதான் உங்க லோகோவா? எப்ப இதான் பெரிய மச்சத்தை ஒண்ணு வச்சுட்டாங்க. கண்டே பிடிக்க முடியல. முந்தானே மொட்டை மாடி பாட்டில் இப்படி வச்சுட்டு வந்தேன். இப்படி வைக்கிறேன். ரைட் இஸ் அந்த லெஃப்ட். வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க, கலக்குங்க. வாழ்த்துக்கள். இப்போ வந்து இவருக்கு தான் ஒரு கேரளா பொண்ணு பார்த்துருக்கோம். அந்த பொண்ணு இவரே பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். அதான் போய் என்னன்னு கேட்க போறோம். இன்னைக்கு ஃபுல்லா வந்து என்னென்ன ப்ரோ போக போறோம்? பாத்ரூம் போக ஆய் வருதுண்ணே. என்ன உங்களுக்கு வராதானே? சரி, ஓகே. இன்னைக்கு என்னென்ன நடக்க போதோ அது ஃபுல்லாவே ஒரு vlog-ஆ வரப்போகுது. பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய அட்வென்ச்சரஸ் பார்க்க போறோம். இல்ல சாப்பிட்டா போறோம். அண்ணே சொல்லுங்க, உங்களுக்கு வந்து கேரளால என்ன சாப்பிட பிடிக்கும்? பீஃப் தான் ப்ரோ. அது தவிர என்ன புட்டு, கடலைக்கறி. சரி, அது சைட் டிஷ் சொல்லிட்டீங்க. மெயின் டிஷ் லிக்விடா இருக்குது. லிக்விடானா ஸ்ப்ரைட் சொல்றீங்களா? ஸ்ப்ரைட்டா? சரி, இது ஆக்ஷன் மேடம். புரோட்டாவும் பீஃப் கறியும் அடிபொலியான காம்பினேஷன். வாகமோன்ல மெயின் சிட்டி என்னன்னா, சிட்டில சின்னூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்க வந்தீங்கன்னா காலைல டிஃபனுக்கு எல்லாமே இருக்கு. பீஃப், பரோட்டா, ஆப்பம், பூரி, புட்டி, கடலைக்கறி எல்லாமே இருக்கு. எது வாங்கினாலும் தனித்தனியா சைடு வாங்கிக்கணும். ஆமா, கொஞ்சம் நீங்க தைரியமா வந்து சாப்பிடலாம். ஏன்னா எல்லாமே டேஸ்ட் வைஸாகவும் நல்லா இருக்கு. ட்ரை பண்ணலாம். ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு வந்து நம்மளோட விளாகில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரையில் வந்து பகலில் மதியான டைமில் வந்து எல்லா இடங்கள்லையுமே பிரியாணி கிடைக்கும். எங்கேனாலும் போய் வாங்கி சாப்பிடலாம். ஆனால் நைட் டைம் வந்து ஒரு சில பிளேசஸ் தான் இருக்கும். ஒரு சில பிளேசஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங்னே பிரியாணி கடைன்னு தனியாக ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க நிறையா பேர். நைட் வந்து அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், நல்லா சூடா அப்படின் போது பார்த்தீங்கன்னா பீஃபில் அண்ட் சிக்கனில், மட்டனில் இந்த மாதிரி எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விளாக் போக போகிறோம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பிரியாணி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் எங்கே பிடிக்குன்றதையே மென்ஷன் பண்ணுங்கள்.